நீங்க கட்சி ஆரம்பிச்சு பிரச்சாரம்னு ஆரம்பிக்கும் போதே நீங்க அட்டாக் பண்ணதே வந்து டிஎம்கேவை தான். டிஎம்கே கூட இல்ல, எங்க தலைவரையே நீங்க ஸ்ட்ரெயிட் அட்டாக் எல்லாம் பண்ணிருக்கீங்க. முட்டாள் முதலமைச்சர் முட்டாள் ஸ்டாலின் கூட உங்க கூடவே இருக்கிற இன்னைக்கு அமைச்சரா இருக்கிற ஆதவ அர்ஜுனா அவரும் கூட சொல்லியிருக்காரு. ஆனா என்னைக்குமே உங்களுக்கு எதிராக இந்த மாதிரியான அடக்குமுறைகள் ஏவப்பட்டதும் இல்ல, செய்யப்பட்டதும் இல்ல. நீங்க கரூர் சம்பவத்தையும் யாரெல்லாம் பண்ணாங்கன்னு உங்களுக்கே தெரியும். என் மேல பழி போடுறாங்க, என் மேல பழி போடுறாங்கன்னு இன்னைக்கு வரைக்கும் சொல்லிட்டு இருக்கீங்க. நீங்க தான் இன்னைக்கு ஆட்சியில இருக்கீங்க. அப்படி கரூர் சம்பவத்துல வேற யாராவது ரெஸ்பான்சிபிள் யாரோ வேணும்னே பண்ணாங்க அப்படின்னா நீங்க தாராளமா ஆக்ஷன் எடுக்கலாம். நீங்க இப்போ அது வந்த உடனே கூட நீங்க செஞ்சிருக்கலான்னு உங்களை யாரும் தடுக்க போறது இல்ல. அதையெல்லாம் விட்டுட்டு எனக்கு இன்னுமே வந்து எதிர்கட்சி மேலேயே பழிகளை போட்டுக்கிட்டு அப்படியே ஓட்டணும்னு நினைக்காதீங்க. மக்கள் உங்களுக்கு எதிரா நிறைய கேள்விகள் கேட்கிறாங்க. உங்க கவர்னன்ஸ்க்கு எதிரா நிறைய கேள்விகள் கேட்கிறாங்க. உங்களுக்கு எதிர்த்து கேட்கிற அந்த கேள்விகள், உங்களுக்கு எதிர்த்து வர விமர்சனங்கள் தான் எதிர்கட்சி தலைவர் சார்பா சட்டமன்றத்துல உங்களுக்கு முன்னாடி வைக்கப்படுதுன்றத மறந்துடுறீங்க. என்னமோ உங்களோட சினிமால வர எதிரி வில்லனை வந்து பேசுற மாதிரி ஹீரோயிசம் காட்டணும்ன்ற விஷயத்துல மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி உங்களோட ஸ்கிரிப்ட் இருக்கு. அது யாரு எவன் எழுதி கொடுக்குறான்னு எனக்கு தெரியல. அந்த ஸ்கிரிப்டை எழுதி கொடுக்குறோம் முதல்ல மாத்திருங்க. மக்கள் மேல உண்மையிலேயே அக்கறை இருக்கிறவங்கள அந்த ஸ்கிரிப்டை எழுதுறதுக்கு வச்சுக்கோங்க. அப்ப இன்னும் பெட்டரா உங்களுக்கு அந்த ஸ்கிரிப்டோட பெர்ஃபார்மன்சஸ் இருக்கும்னு நான் ஃபீல் பண்றேன். நீங்க சிஎம்மா எங்க தலைவர் இருந்தப்போ நீங்க எவ்வளவோ எல்லாம் பேசிருக்கீங்க, எவ்வளவோ புள்ளி பண்ணிருக்கீங்க, எவ்வளோ அசிங்கப்படுத்த முடியுமோ அதெல்லாம் பண்ணிருக்கீங்க. அப்பயும் உங்களை எதுவுமே பண்ணாதவர் தான் எங்க தலைவர். அதுக்கு பேரு தான் அரசியல் மாண்பு. அந்த அரசியல் மாண்பை நீங்க கத்துக்கணும்னு நான் நினைக்கிறேன்னு. தயவு செஞ்சு அதை கத்துக்கோங்க. மக்கள் பிரச்சனைகளை பேசுங்க. பவர் கட் இஷ்யூஸ் இன்னும் நாளுக்கு நாள் போயிட்டே தான் இருக்கு. மக்கள் போராடிட்டே தான் இருக்காங்க. விவசாயிகளுக்கு பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு. அதை டிஎம்கே தான் பண்ணுது, டிஎம்கே தான் அவங்களை தூண்டி விடுதுன்னு ரொம்ப கேவலமான ஒரு அக்யூசேஷனை வைக்கிறீங்க. அதெல்லாம் பண்ணாதீங்க. பெண்களை பாதுகாக்க வேண்டியதும் குழந்தைகளை பாதுகாக்க வேண்டியதும் ஒவ்வொரு சிட்டிசனையும், அதாவது தமிழ்நாட்டுல இருக்கிற ஒவ்வொருத்தரையும் பாதுகாக்க வேண்டியது சிஎம்மா உங்களோட கடமை. அதுக்குதான் நீங்க சிஎம் ஆகி இருக்கீங்க. அது உங்களுக்கு ஓட்டு போட்டிருந்தாலும் போடலைனாலும். முதல்ல இந்த ஆன்லைன்ல நடக்கிற விஷயங்களை வந்து அபியூசர்ஸை வந்து கண்ட்ரோல் பண்றதுக்கு என்ன பண்றதுன்னு பாருங்க. அதுக்கு அடுத்தது மக்கள் பிரச்சனைகள் கிரைம்ஸ் எல்லாம் எப்படி தடுக்கிறதுன்னு பாருங்க. குழந்தைங்க கிட்ட போய் ஸ்கூல்ல போய் கோமாளித்தனம் பண்ணிட்டு இருக்கவங்களை கண்ட்ரோல் பண்றதுக்கு பாருங்க. அதையெல்லாம் விட்டுட்டு உங்களை விமர்சனம் பண்றவங்க மேல காவல்துறையை ஏவி விட்டுட்டு உங்க மேல இருக்கிற வெறுப்பை வந்து இன்னும் வளர்த்துக்கிட்டே போகாதீங்கன்னு. அது உங்களுக்கு நல்லதில்லை.